வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். அந்த கதை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கதையோட பேர் என்னன்னு பார்த்தா குடும்ப வாழ்க்கை. ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் வெறுத்து போய் ஒரு அட்வொகேட்டை பார்க்க போவார். அந்த அட்வொகேட் கேட்பார், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்வார், எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் 2 பேரையும் பிரித்து விட்டுருங்க அப்படின்ட்டு. உடனே அந்த அட்வொகேட் கேட்பார், சரி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் என்ன மாதிரி சண்டை வரும் உங்களுக்குள்ளன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் நடந்திருக்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார். அது என்னன்னு பார்த்தா, அந்த அட்வொகேட் சொல்வார் அவங்க ஒய்ஃப் கிட்ட, விளக்கு ஏற்றி கொண்டு வா அப்படின்ட்டு. அவங்களும் எதுவும் கேட்காம அந்த மார்னிங் டைமில் விளக்கேற்றி கொண்டு வந்து அந்த அட்வொகேட் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அட்வொகேட் தான் காஃபி குடித்தார். அவர் எதுவுமே மூச்சு சுளிக்காமல் கம்முன்னு காஃபி குடிச்சிட்டு அந்த டம்ளரை வச்சுட்டார். அடுத்து இந்த ஹஸ்பண்ட் பர்சன் தான் காஃபி குடிப்பார். அவர் ஒரு வாய் வச்ச உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருந்த வாஷ் பேஷனில் போயிட்டு அந்த காஃபியை ஃபுல்லாக கொட்டிட்டு வாயில் இருந்ததையும் துப்பிட்டார். ஏன்னு பார்த்தா அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டு கொடுத்துருவாங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்வார், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, எனக்கு சொல்யூஷனும் கிடச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன சொல்யூஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் கேட்டார். உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே நீங்களும் அவங்கள எதுவுமே சொல்லலை, அவங்களும் உங்களை ஏன்னு கூட எந்த கேள்வியும் கேட்கல. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இது எனக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டார். ஸோ வீட்டில் என்ன சண்டை நடந்தாலுமே சரி, இல்லை என்ன ஒரு வாக்குவாதம் நடந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஓகே சொல்லிட்டு போயிடுங்க, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் நிறைய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, பிடித்திருக்கிறதா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.